ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் பார்க்குறீங்கங்கிறது நீங்கள் போடுற லைக் கவுண்ட்டை மட்டும் வச்சு தான் எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஸ்டோரியை விரும்பி பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியும். அத்தியாயம் 12. அவன் முன் அழகாக தோன்றிய இலக்கியா அரை மாதத்திற்கு முன்பு இருந்ததை விட இப்போது மிகவும் மாறிவிட்டாள். அவள் ஆரோக்கியம் மேம்பட்டு இருந்தது. அவள் கடந்த அரை மாதமாக ஆரோக்கியம் தரும் மாத்திரையை உட்கொண்டிருந்தாள். அதனால் இப்போது முன்பு போல் ஒல்லியாகவும் பலவீனமாகவும் அவள் இல்லை. இலக்கியாவின் முகம் பூக்கும் பூவைப் போல தெளிவாகவும் அழகாகவும் இருந்தது. அவளுடைய மேனி ரோஜா நிறத்தைப் போல ஜொலித்தது. அவள் அழகாகவும் வசீகரமாகவும் இருந்தாள். அவள் அழகு இனிமையாக தோன்றியது. நிச்சயமாக ஒரு அழகியாக அவள் பிறந்தவள்தான். என்ன நல்ல செய்தியை தாங்கள் கொண்டு வந்துள்ளீர்கள்? ஆதவன் புன்னகையுடன் கேட்டான். இளையவரே, நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாமல் உங்கள் சாகுபடியிலேயே கவனம் செலுத்தி வருகிறீர்கள். நான் 4 மில்லியன்களை திறந்துவிட்டேன். அதை சொல்லத்தான் தங்களிடம் வந்தேன் என்று இலக்கியா மிகவும் மகிழ்ச்சியாக ஆதவனிடம் தெரிவித்தாள். ஆதவனின் மூக்கில் ஒரு மெல்லிய வாசனை வீசியது. அது ஒரு இனிமையான வாசனையாக இருந்தது. ஆனால் ஆதவனோ அதை சரியாக அனுபவிக்கும் மனநிலையில் இல்லை. ஒரு வாய் தேநீரை முழுங்கியவன் அதை துப்பியே விட்டான். அவனது கண்கள் கிட்டத்தட்ட வெளியே வந்து விட்டன. அவன் இலக்கியாவை நம்ப முடியாமல் பார்த்து, இலக்கியா, நீ என்ன சொன்னாய்? நீ ஏற்கனவே 4 மில்லியன்களை திறந்து விட்டாயா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமாம் இளையவரே, இதில் எதுவும் விசித்திரமாக இருக்கிறதா? நான் அந்த மெரிடியன்களை திறக்க அதிக முயற்சியெல்லாம் எடுக்கவில்லை. கண் சிமிட்டியபடியே இலக்கியா ஆர்வத்துடன் கேட்டாள். ஆதவனின் உதடுகள் வார்த்தைகளை வெளியே விடாமல் லேசாக நடுங்கத் தொடங்கியது. ஆதவன் 10 நாட்களுக்கு முன்பு இலக்கியா தன் உடல் நலத்தை எவ்வாறு பேணி வந்தாள் என்பதை தெளிவாக நினைவு கொண்டான். ஆதவன் இலக்கியாவிற்கு ஆன்ம சக்திகளை கடந்து அவளுடைய மெரிடியன்களை எவ்வாறு திறப்பது என்று கற்றுக் கொடுத்ததே 3 நாட்களுக்கு முன்புதான். 3 நாட்கள் மட்டும்தான் ஆகியிருந்தது. ஆனால் இலக்கியா 4 மெரிடியன்களை திறந்தது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளுடைய இரத்த நடுக்கோடு இன்னும் விழித்தெழவில்லை. மேலும் அவள் பயனற்ற ஆன்ம கடத்தி சக்திகளை மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தாள். அதன் மூலம் அவள் உண்மையிலேயே 4 மெரிடியன்களை திறந்தது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. நினைத்து கூட பார்க்கவும் முடியாத ஒன்றாகத்தான் இருந்தது. மேலும் அவள் அதிக முயற்சி செய்யவில்லை என்பதை யோசித்த ஆதவன், ஒருவேளை அவள் தன்னை பைத்தியமாக்க முயற்சிக்கிறாளா என்று கூட நினைத்தான். ஒருவேளை இலக்கியா உண்மையிலேயே தற்காப்பு கலைகளை வளர்ப்பதில் ஒரு சிறந்தவளாக இருக்க முடியுமா? ஆதவனின் இதயம் எரியத் தொடங்கியது. இதையெல்லாம் யோசித்த ஆதவன் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், அது ஒன்றுமில்லை. உன் இரத்த மெரிடியனில் இருந்து வரும் சக்தியை உன்னால் உணர முடிகிறதா என ஒரு மாதிரி உரிமிக்கொண்டே கேட்டான். என் இரத்த மெரிடியனில் இருந்து வரும் சக்தியா? அதை என்னால் உணர முடியவில்லை. அது ஏனென்றால் எனக்கு அது தெரியவில்லை என்று இலக்கியா சற்று குழப்பத்துடனேயே பதிலளித்தாள். ஆதவன் ஒரு நிமிடம் யோசித்தான். பின்னர், இலக்கியா, என் அறைக்கு வா, நான் அதை என்ன என்று பார்க்கிறேன் என்று கூறி தன்னுடன் அழைத்துச் சென்றான். சரி என்று தலையசைத்த இலக்கியாவும் ஆதவனுடன் சென்று அவன் படுக்கையில் அமர்ந்தாள். சரி, ஆரம்பிக்கலாம் என்று சொன்ன ஆதவன் சிரித்துக்கொண்டே தன் உள்ளங்கைகளை நீட்டி இலக்கியாவின் முதுகில் வைத்தான். பின்னர் அவன் படிப்படியாக ஆன்ம சக்திகளை அவள் முதுகுத்தண்டில் செலுத்தினான். இலக்கியாவின் இரத்த மெரிடியன்களை சரிபார்க்க அவன் அவளது இரத்த மெரிடியனை தூண்டி மெதுவாக தனது உள்ளங்கையை இலக்கியாவின் முதுகில் நகர்த்தினான். இந்த நேரத்தில்தான் ஆதவன் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உணர்ந்தான். அவனது வெளிப்பாடு மாறியது. இலக்கியாவின் முதுகெலும்பிலிருந்து ஒரு பெரிய எதிர்ப்பை அவன் உணர்ந்தான். அது அவனது ஆன்ம சக்திகளை எதிர்த்து சுற்றுவதை தடுத்தது. என்ன நடக்கிறது? ஆதவன் தனது புருவங்களை சுருக்கி தனது ஆன்ம சக்திகளை அதிகமாக செலுத்தினான். அவன் தனது ஆன்ம சக்திகளை அதிகமாக செலுத்திய போது அங்கு விசித்திரமான ஒன்று நடந்தது. இலக்கியாவின் முதுகெலும்பிலிருந்து திடீரென ஒரு இரத்த சிவப்பு ஒளி வெடித்தது.
அவள் முதுகெலும்பில் இருந்து ஒரு வலுவான சக்தி வெளிப்பட்டு அது ஆதவனை நோக்கி தாக்கியது. ஆதவனால் இந்த சக்தியை எதிர்க்க முடியவில்லை. ஒரு பேரொளியுடன் அவன் அந்த சக்தியால் தூக்கி சுவரில் வீசப்பட்டான். அதே நேரத்தில் இலக்கியாவின் முதுகெலும்பில் இருந்து வந்த அந்த சிவப்பு ஒளி எதுவும் நடக்காதது போல மறைந்து விட்டது. இளையவரே, என்ன ஆனது? இலக்கியா திடுக்கிட்டு போனாள். அவள் விரைவாக படுக்கையில் இருந்து எழுந்து ஆதவனை தூக்குவதற்காகச் சென்றாள். நான் 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 நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று கூறிய ஆதவன் எழுந்து நின்றான். அவனுக்கு எதுவும் ஆகவில்லை. லேசாக கை வீங்கியிருந்தது. மற்றபடி அவன் நலமாகத்தான் இருந்தான். அவள் முதுகுத்தண்டில் இருந்து எழுந்த சக்தி வலுவாக இருந்தது. அது ஆபத்தானதாக இருக்க வாய்ப்பில்லை என்று உணர்ந்த ஆதவன், நீங்கள் நலமாகத்தானே இருக்கிறீர்கள் இளையவரே? நீங்கள் என்னை பயமுறுத்தி விட்டீர்கள். இலக்கியா தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள். ஆனால் ஆதவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவன் தனது புருவங்களை சுருக்கினான். இலக்கியாவிடம் ஒரு இரத்த நடுக்கோடு இருப்பது அவனுக்கு உறுதியானது. ஆனால் அது அவனை வெடிக்கச் செய்யும் அளவிற்கு ஒரு சக்தி எழுச்சியை உருவாக்கும் என்பது அசாதாரணமானது. நிச்சயமாக கேள்விப்படாத ஒன்றாகத்தான் இருந்தது. ஆதவன் தன் புருவங்களை சுருக்கியிருப்பதை பார்த்த இலக்கியா அவன் தன் இரத்த நடுக்கோட்டை பற்றி கவலைப்படுவதை அறிந்தாள். இளையவரே, என் இரத்த நடுக்கோட்டை எழுப்ப முடியாவிட்டால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நான் சென்று உணவு தயார் செய்கிறேன் என்று மெதுவாகச் சொன்ன இலக்கியா அங்கிருந்து கதவை திறந்து வெளியே சென்று விட்டாள். இலக்கியா சென்ற பிறகு ஆதவன் சிறிது நேரம் யோசித்தான். அது எதனால் என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் அதை ஒதுக்கித் தள்ளுவதைத் தவிர அவனுக்கு வேறு வழியும் இல்லை. நேரம் கிடைக்கும்போது இதை போன்ற பதிவுகள் ஏதேனும் உள்ளதா என்று சரிபார்க்க சில பழங்கால இதழ்களையும் புத்தகங்களையும் மட்டுமே படிக்க முடிந்தது. ஆதவன் சாப்பாட்டிற்கு பின்பு அவன் தனது அறைக்கு திரும்பினான். மீண்டும் ஒருமுறை அவன் அந்த புனித ஆலயத்தை நோக்கி புறப்பட்டான். அந்த குடும்ப கூட்டத்திற்கு இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இருந்தன. ஆதவன் ஆன்ம மாத்திரையை உட்கொள்ள திட்டமிட்டான். ஏனென்றால் அவன் இறுதி உந்துதலை செய்ய முடிவு செய்தான். ஆன்ம மாத்திரை ஒரு சாதாரண 3ஆம் நிலை மருந்து மாத்திரைதான். அனைத்து மருந்துகளிலும் விஷம் மற்றும் அசுத்தங்கள் இருக்கும். ஒரு சாதாரண மனிதனால் அதை முழுமையாக சுத்திகரிக்க முடியாது. ஒருவரின் உடலுக்குள் இருக்கும் நச்சுத்தன்மையை சுத்திகரிக்க நேரம் எடுக்கும். ஆனாலும் ஆதவனுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. ஆன்ம மாத்திரையை உட்கொண்ட பிறகு அவன் உண்மையான டிராகன் போர் நுட்பத்தை பயிற்சி செய்யத் தொடங்கினான். அவனது முதுகெலும்பில் இருந்து ஒரு வலுவான ஈர்ப்பு விசை அந்த ஆன்ம மாத்திரையின் விளைவுகளை உறிஞ்சி சுத்திகரித்து அந்த ஆற்றலை வெளியேற்றியது. அவனது தண்டுவடத்தில் உள்ள ஆன்ம சக்திகள் சூறாவளி வேகத்தில் சுழலத் தொடங்கியது. அவை அதன் ஆற்றலை உறிஞ்சியது. ஆதவனின் சாகுபடி வேகமாக அதிகரித்துக் கொண்டே வந்தது. இந்த 2 நாட்கள் கண்ணிமிக்கும் நேரத்தில் கடந்துவிட்டன. இறுதியாக அந்த குடும்ப கூட்டம் நடைபெறும் நாளும் வந்துவிட்டது. ஆதவன் சாகுபடி செய்வதை நிறுத்திவிட்டு கண்களை திறந்தான். மேலும் அவன் சிறிது சிறிதாக ஆன்ம சக்திகள் தனது உடலுக்குள் எழுவதை உணர்ந்தான். அவன் அந்த புனித ஆலயத்தை விட்டு வெளியேறினான். தன் வீட்டு முற்றத்தை நோக்கிச் சென்றான். வெளியே வந்த அவன் தன் அம்மாவையும் இலக்கியாவையும் தேடினான். அவன் சுற்றி முற்றி பார்த்தபோது அவர்கள் இருவரும் அங்கு இல்லை என்பதை உணர்ந்தான். இது என்ன விசித்திரமாக இருக்கிறது? இன்று குடும்ப கூட்டம் இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியுமே. அதனால் அம்மாவும் இலக்கியாவும் எனக்காக காத்திருப்பார்களே, எங்கு சென்றார்கள் என்று எண்ணியபடியே ஆதவன் தேடினான். அப்போது பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. சீக்கிரம் சீக்கிரம் கழுவுங்கள். இந்த துணிகளை எல்லாம் துவைத்த பிறகு அந்த கழிப்பறையும் சுத்தம் செய்யுங்கள் என்று கேட்டது. ஆதவன் இப்போது தங்கியிருக்கும் வீடு வேலைக்காரர்களுக்கானது. அந்த இடம் வேலைக்காரர்கள் வசித்து வேலை செய்யும் இடமாக இருந்தது. நீங்கள் எல்லையை தாண்டி செல்கிறீர்கள். எங்களை துணியை துவைக்கச் சொல்வது கூட ஒரு விஷயமாக நாங்கள் எண்ணவில்லை. ஆனால் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய செல்வதெல்லாம் நியாயமே இல்லை. என் எஜமானி பழைய தலைவனின் மனைவி. நீங்கள் செய்வது ஒருபோதும் மன்னிக்க முடியாத குற்றம். நான் உங்களை புகார் அளிக்கப் போகிறேன் என்று இலக்கியாவின் குரல் ஒலித்துக் கொண்டிருந்த அதே நேரத்தில் ஒரு அலறல் சத்தமும் ஒலித்தது. அந்த அலறல் சத்தம் ஆதவனின் காதுகளில்
இடியை இறக்கியது போல கேட்டது. கோபம் அவனது தலையின் மேல் வரை பாய்ந்ததால் அவனின் கண்கள் உடனே சிவக்க ஆரம்பித்தது. அந்த அலறல் குரல் இலக்கியாவுடையதுதான். அவன் குறிப்பிட்ட பெண்மணி தன் தாயார் கௌசலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் யூகித்தான். என்ன, இந்த ஊழியர்கள் என் தாயையும் இலக்கியாவையும் தங்கள் துணிகளை துவைக்கச் செய்ய துணிந்தார்களா? மேலும் அதை மோசமாக்குவதற்கு கழிப்பறைகளை சுத்தம் செய்யுங்கள் என்று கூறினார்களா? அவர்கள் இறக்க தகுதியானவர்கள்தான் என்று நினைத்த ஆதவன் கதவை நோக்கி விரைந்தான். யார் அந்த வேலையாட்கள்? அவர்கள் யாரின் தூண்டுதலால் இவ்வாறு செய்ய துணிந்தார்கள்? இவர்களுக்கு ஆதவன் அளிக்கப் போகும் தண்டனை என்ன? அவர்கள் உயிருடன் பிழைப்பார்களா? இதனை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். அசுரன் உங்கள் ராஜன் லியான் யூடியூப் சேனலில் மட்டுமே.